ஹலோ ஆல், இது ஒரு தரமான மேட்ச். சிஎஸ்கேக்கும் ஆர்சிபியும் டாஸ் ஜெயிச்சு ஆர்சிபி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அவங்க இன்னிங்ஸ் இசிஜி மாதிரி தான் போச்சு. இனிஷியலாக ஃபேப் டூப்ளிஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே திருப்பி பிரேக் போட்டாங்க, விக்கெட்ஸ் எடுத்து. திருப்பி கடைசியில் டிகேவும் அனுஜ் ராவுட்டும் சூப்பராக ஆடி ஒரு 170+ ஸ்கோர் போர்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட் பண்ண வந்தாங்க. ருத்ராஜ் கைக்வாட், டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, அஜிங்கே ரஹானே எல்லாரும் டப்புன்னு ஒரு 20-30 அந்த மாதிரி அடிச்சு 12 ஓவர்ஸ்க்குள்ள ஸ்கோரை செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் டூபேவும் ஜடேஜாவும் எடுத்துன்னு போய் கேமை ஜெயிச்சிட்டாங்க 8 balls ஸ்பேரில். ஸ்போர்ட்ஸ் ஷோகேஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் நேத்திலேருந்து யார் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேலேருந்து முஸ்டிபிஸ் ரஹ்மான், ஆர்சிபிலேருந்து அனுஜ் ராவத், ரெண்டு பேருமே அன்எக்ஸ்பெக்டட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எக்ஸைட்டிங்கான ஒரு டபுள் ஹெடர் மேட்ச் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் முல்லன்பூர்னு புது ஸ்டேடியம் நடக்குது. பொதுவாக அங்கே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த மேட்ச் ஒரு எக்ஸைட்டிங் நடக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் ஆஃப்டர் 2 years கிரிக்கெட் விளையாடுறார். ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச் ஹிம் பர்ஃபார்ம். மேட்ச்ல எங்களோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்லேருந்து தவான் அண்ட் அர்ஷித் சிங், டெல்லியிலேருந்து டேவிட் வார்னர் அண்ட் குல்தீப் யாதவ். நெக்ஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன்ஸில் நடக்குது. இங்கே பிச்சு ஸ்லோவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் எங்களோட பிளேயர் டு வாட்ச் அவுட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர்லேருந்து ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி, அண்ட் எஸ்ஆர்ஹெச்லேருந்து ராகுல் திரிபாதி அண்ட் புவனேஷ் குமார்.